Hello SSC aspirants. So நீங்கள் எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருப்பீங்க. ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் லாஸ்ட் 5 years கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஏரியாஸ் அதை எடுத்து ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ படித்தவங்க ஆல்ரெடி இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிங்க. ஸோ யாராவது படிக்காமல் இருந்தீங்க, இது ஒரு கிரே ஏரியாவாக இருக்குது அப்படின்னா வந்து ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக் வாட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வந்து லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். ஸோ இந்த மூணும் சேர்ந்து பயோஸ்பியர் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ வாட்டர் இஸ் அ பார்ட் ஆஃப் த பயோஸ்பியர். ஓகே, ஸோ இந்த வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 97.3%. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 97% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஷன். ஓகே, ஸோ ஓஷன் இருக்குது, அதாவது செலைன் வாட்டர். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லெஸ் தேன் 3%. ஓகே, ஸோ செலைன் வாட்டர் தான் நமக்கு மேக்ஸிமம். அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து ஃப்ரோசன் ஐஸ் கேப்ஸாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக், அண்டார்டிக்லாம் நம்ம படத்துலையோ பிக்சர்ஸ்லையோ பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம இருக்கிற 0.7 மிச்சத்துலேயும் கிரவுண்ட் வாட்டர் வந்து 0.68. ஓகே, ஸோ நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 0.0002 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸு, அப்புறம் அட்மாஸ்பியர், ரிவர்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே. ஓகே, ஒன்று நோட் பண்ணிங்க, ரிவர்ஸில் இருக்கிற வாட்டரை விட அட்மாஸ்பியரில் இருக்கிற வாட்டர் வந்து அதிகம். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக வந்து பெரிய ரிவர்ஸாக பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலாக வந்து க்ளவுட்ஸாகவும் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சராகவும் இருக்கிற வாட்டர் தான் அதிகம். ஸோ இந்த ஆர்டர் கேட்டாங்க, சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. விச் இஸ் கிரேட்டர், அந்த கிரேட்டர் லெஸ் த சிம்பிள் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் ஹேஸ் மோர் வாட்டர் தேன் ரிவர்ஸ். இது ஜென்ரலாக மிஸ்டேக் வர ஏரியா. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓஷன். ஸோ ஓஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ March 22 வந்து வேர்ல்டு வாட்டர் டே. ஓகே, ஸோ March 22 இஸ் வேர்ல்டு வாட்டர் டே. ஸோ இந்த மாதிரி டேஸ் வச்சு கேட்பாங்க. பிகாஸ் இப்போ வந்து COP22 சமிட் வேறு நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ ப்ராபபிள் ஏரியா. நெக்ஸ்ட்டு, ஸோ ஓஷனில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஓஷனில் சில நம்ம பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு பீச்சுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஓஷனில் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதில் வந்து வேவ்ஸ், டைட்ஸ், கரண்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்குறது வந்து வேவ்ஸா டைட்ஸா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறது வந்து வேவ்ஸ். ஓகே, ஸோ அந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வந்து சீற்றத்துடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டைட்ஸ். ஸோ வேவ்ஸ்க்கும் டைட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பீச்சில் வந்து காற்று அடிக்கும். ஓகே, ஸோ அந்த காற்று அடிக்கும்போது ஸோ இட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ மூவிங் விண்ட் ஹேஸ் எனர்ஜி. அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் கூட கான்டாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து த எனர்ஜி ஃப்ரம் த விண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஓகே, அது டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அலைகள் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அந்த அலைகள் தான் we call it waves. ஓகே, they are formed due to wind friction on water surface. ஓகே, ஸோ இதே வந்து சுனாமியை வந்து அதையும் நம்ம டைடல் வேவ் வந்து சொல்லுவோம். பட் சுனாமியோட ஃபார்மேஷன் வந்து டிஃப்ரெண்ட். நம்ம முன்னாலே பார்த்தோம். ஸோ கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ் வந்து ஸோ அதில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும்போது தேர்ஸ் அன் எர்த்குவேக். அந்த எர்த்குவேக் வந்து அண்டர் கிரவுண்டில் வாட்டரில் நடக்கும்போது இட் கிரியேட்ஸ் அ சுனாமி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்தியன் ஓஷன் 2004 சுனாமி வந்து இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு எர்த்குவேக்கோட அவுட்கம். ஸோ நெக்ஸ்ட் டைட்ஸ். ஸோ ரிதமிக் ரைஸ் அண்ட் ஃபால். ஏன் ரிதமிக் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வாட்டி வந்து கடல் மேலே வரும், 2 வாட்டி கீழே போகும். ஓகேங்களா, ஸோ ஹை டைட், லோ டைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எவ்ரி டே ஹேஸ் 2 ஹை டைட்ஸ் அண்ட் 2 லோ டைட்ஸ். ஓகே, ஸோ அமாவாசை, பௌர்ணமின்னு நம்ம சொல்கிறதால ஸோ ஃபுல் மூன் டே, நியூ மூன் டே அப்போ வந்து ஹை டைட்ஸ் வந்து தே ரீச் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஹை டைட்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக நீங்கள் பீச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹை டைட் லெவல். திஸ் இஸ் யுவர் ஹை டைட் லெவல். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோ டைட் லெவல். நீங்கள் நார்மலாக ஒரு பீச்சில் வந்து ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வந்து ரைஸ் ஆகிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹை டைட் லெவல் அண்ட் லோ டைட் லெவல். இது அப்ராக்சிமேட்லி 5 hours 55 minutes 54 minutes அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் டைட்ஸ். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது என்ன, கிரவுண்டில் எப்படி ரிவரோ அதே மாதிரி ஓஷன்லேயும் ஒரு ரிவர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேஷன் இஸ் கால்ட் கரண்ட். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் வாட்டர். ஓகேங்களா, ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் ஆன் சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸில் மட்டும் இல்லை, டீப் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஓஷன் கரண்ட்ஸ் டீப் ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ இந்த ஓஷன் கரண்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா வார்ம் கரண்ட் அண்ட் கோல்ட் கரண்ட். ஓகே, ஸோ வார்ம் கரண்ட்,
cold current அப்படின்னு classify பண்ணுவாங்க. Okay, the classification of ocean currents is in the form of warm currents and cold currents. So what is a warm current? அந்த ocean current வந்து வார்மாக இருந்துச்சு அப்படின்னா warm current, கோல்டாக இருந்துச்சுன்னா cold current. ஸோ warm current எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும்னா ஈக்குவேட்டர் பக்கத்தில் ஃபார்ம் ஆகும், ஈக்குவேட்டர்லேருந்து டுவர்ட்ஸ் போல்ஸ் மூவ் ஆகும். கோல்ட் கரண்ட் வந்து போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டருக்கு வரும். ஸோ எதுக்கு இப்படி போகுது அப்படின்னா வந்து இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹீட் பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஏரியாஸில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்கே இருக்கிற ஹீட்டை வந்து கோல்டர் ஏரியாஸ்க்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ அதே மாதிரி அங்கே இருந்து கோல்டு வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ இது ஒரு மாடரேட்டிங் எஃபெக்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து ஸோ இங்கே இருக்கிற சால்ட் வாட்டர், அங்கே இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, போலார் ஏரியாஸில். ஸோ அந்த மிக்சிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, எங்கெல்லாம் வார்ம் கரண்ட்டும் கோல்ட் கரண்ட்டும் மீட் ஆகுதோ அந்த இடம் எல்லாமே வந்து ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட்ஸ். ஓகே, அங்கே வந்து ஃபிஷ் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ அது ஒரு ஃபிஷிங் கிரவுண்டு. ஜப்பான் பக்கத்தில் ஒயோசியோ குரோசியோன்னு 2 கரண்ட் மிக்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு ஃபிஷிங் கிரவுண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி சவுத் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் வந்து அகுலா பெகுலா கரண்ட் மிக்ஸ் ஆகும். ஸோ அது ஒன்று. ஓகே, அண்ட் பெரு, கோஸ்ட் ஆஃப் பெரு. இன்னொரு இது என்னென்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் கான்டினென்ட்ஸில் எப்போவுமே கோல்டு கரண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ கோல்ட் கரண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபார்ம்ட் ஆன் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் கான்டினென்ட்ஸ் we have warm currents. That is it regarding this oceans. So next we'll move to natural vegetation. Okay, so natural vegetation வந்து broader three categoriesல classify பண்ணுவோம்: forest, grasslands and deserts. Okay, so natural vegetation எதை டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா temperature and rainfall. Okay, so temperature and rainfall play a major role in natural vegetation. Okay, for example, high temperature, high rainfall. ஸோ டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் ஹை ரெயின்ஃபாலாக இருக்குது அப்படின்னா இட் வில் பி ஃபாரஸ்ட்ஸ். ஓகே, ஸோ ஹை டெம்பரேச்சர் மாடரேட் ரெயின்ஃபால் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து கிராஸ்லேண்டாக இருக்கும். லோ ரெயின்ஃபால் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கலாம் இல்லை லோவாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு ரெயின்ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்னா டெசர்ட். ஸோ ஹை டெம்பரேச்சர் இருந்தால் ஹாட் டெசர்ட், லோ டெம்பரேச்சர் இருந்தால் கோல்ட் டெசர்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த கண்டிஷன்ஸ். ஸோ கிராஸ்லேண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஜோன். ஓகேங்களா, ஸோ ஃபாரஸ்ட்னா பார்த்தீங்கன்னா மரமாக இருக்கும், டெசர்ட்டில் எதுவுமே இருக்காது. கிராஸ்லேண்ட் வந்து நடுவில் மரத்துக்கும் ட்ரை லேண்டுக்கும் நடுவில் இருக்கிற புல் தரையாக இருக்கும். ஓகேங்களா, புல்வெளிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஓகே, ஸோ அந்த கிராஸ்லேண்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதை வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸில் எக்கோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்கோடோன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 2 எக்கோ சிஸ்டம்க்கு நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் முடிகிற இடத்துலேயே ஒரு டெசர்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ கிராஜுவலாக தான் நேச்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கிராஜுவல் சேஞ்சில் இன்டர்மீடியட்டாக இருக்கிறது எக்கோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு எக்கோடோன். ஓகே, அதே மாதிரி க்ரோத் ஆஃப் வெஜிடேஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ மேலே பார்த்த மாதிரி டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், ஸோ அது போக ஸ்லோப் அண்ட் திக்னஸ் ஆஃப் த சாயில். ஸ்லோப் ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு டென்ஸான வெஜிடேஷன் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் மேலே போனீங்க அப்படின்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இன்னும் மேலே போனீங்கன்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், அதாவது ஊசி இலை காடுகள் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அது இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்லோப்பை பேஸ் பண்ணியிருக்கும். ஸ்டீப் ஸ்லோப்பாக இருந்துச்சு அப்படின்னா வெஜிடேஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து மலைச்சரிவுகள் இதெல்லாமே பாறை சரிவு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், அதாவது லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகே, ஸோ கிராஜுவல் ஸ்லோப்பாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் த சாயில் திக்காக இருந்துச்சு அப்படின்னா வெஜிடேஷன் நிறையா இருக்கும். ஸோ சாயில் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா வெஜிடேஷனுக்கான பாசிபிலிட்டி கம்மி. 1 சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 100 இயர்ஸ் பக்கம் ஆகும். ஓகே, ஸோ சாயில் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்ல வெஜிடேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சாயில் நிற்காது, ஃபார்ம் ஆனாலும் நிற்காது. ஓகே, ஸோ அங்கே வந்து வெஜிடேஷன் கம்மியாக இருக்கும். அதே கிராஜுவல் ஸ்லோப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இங்கே மோர் வெஜிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ட்ராபிக்கல் ஒரு கீவேர்ட், எவர்கிரீன் ஒரு கீவேர்ட். ஓகேங்களா, ஸோ அது என்ன ட்ராபிக்கல் எவர்கிரீன்? ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ட்ராபிக்கல் ஏரியாஸில் ஓகே 30 டிகிரி நார்த் டு 30 டிகிரி சவுத்தில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இது ட்ராபிக்கல் ஏரியா. ஓகே, 30 டிகிரி நார்த் டு 30 டிகிரி சவுத் இஸ் யுவர் ட்ராபிக்கல் ஏரியா. ஓகே, அதே என்ன எவர்கிரீன்? ஸோ எவர்கிரீனா எப்போவுமே க்ரீனாக இருக்கும், பசுமை மாறா காடுகள்னு தமிழில் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் ஃபவுண்ட் நியர் தி ஈக்குவேட்டர். ஸோ ஏன் நியர் தி ஈக்குவேட்டர் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலில் போன கிளாஸில் பார்த்த மாதிரி நியர் த ஈக்குவேட்டர் வி ஹேவ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஓகே,
ஸோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா ஸோ காலையில் ஹீட் ஆகும், அது வந்து அப்படியே வந்து எவாப்ரேட் ஆகும், ஸோ அப்படியே ரெயின்ஃபாலாக வரும். ஓகே, ஸோ டெய்லியும் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து எவர் க்ரீனாக இருக்கும். ஸோ ஒரே சீசன் தான், த்ரூ அவுட் தி இயர் ஒரே சீசன். ஸோ த்ரூ அவுட் தி இயர் க்ரோத் இருக்கும். அதனால வந்து இந்த லீவ்ஸ் வந்து ஸோ நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சீசனில் இலையுதிர் காலமே கிடையாது. ஸோ ஓகே, ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டு பிரேசிலில், அதே மாதிரி காங்கோ ஃபாரஸ்ட் ஆஃப்ரிக்காவில், இந்தோனேஷியன் ஃபாரஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸ்ரீலங்கா கூட வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் வெஜிடேஷன் இருக்கிற ஒரு இடம் தான். ஓகே, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆஃப் பிரேசில் அப்படின்னு சொன்னாவே அது அமேசான். ஓகே, ஸோ அமேசான் தான் இங்கே சொல்கிறாங்க. ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆஃப் பிரேசில்னா அது அமேசான். ஓகே, ஸோ அமேசான் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இது லங்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம காடுகள்லேருந்து கிடைக்கிற ஆக்சிஜனில் டோட்டலாக 60% வந்து அமேசான்ங்கிற சிங்கிள் இதுலேருந்து வருது. ஓகேங்களா, அதே மாதிரி தே ஆர் ஹாட், வெரி ஹாட். ஓகே, அதே மாதிரி ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர். முதல்ல சொன்ன மாதிரி ஸோ டெய்லியும் வந்து காலையில் ஹை டெம்பரேச்சரில் எவாப்ரேட் ஆகும், சாயந்தரம் வந்து ரெயின்ஃபால் வரும். ஓகே, அது 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் டியூரேஷனுக்கு வரும், ஆனால் ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ட்ரீஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன காமன் ட்ரீஸ், மெகோனி, எய்னி, ரோஸ்வுட் அண்ட் எபோனி. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீஸ். எம்ஏஆர்இ மேரன் ஞாபகம் வச்சுங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இதுனா கூட எம்ஏஆர்இ, மெகோனி, எய்னி, ரோஸ்வுட் அண்ட் எபோனி. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வளர ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னா தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் சீசனல் ஃபாரஸ்ட். ஓகே, அது என்ன சீசனல்? ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கும். ஓகே, ஸோ இலையுதிர் காலத்தில் இலை இருக்காது. ஓகேங்களா, ஆனால் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இலையுதிர் காலம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு பார்த்தோம். பட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து லீஃப் எல்லாமே ஷெட் பண்ணிவிடும். ஓகே, நார்தர்ன் ஆஸ்திரேலியா, சென்ட்ரல் இந்தியா, இங்கெல்லாமே வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு. இந்தியாவில் வந்து இதுக்கு மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, இந்தியாவில் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை மான்சூன் ஃபாரஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்தியா இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கிற ட்ராபிக்கல் எவர்கிரீன், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே இருக்கிறதா ட்ராபிக்கல் எவர்கிரீன். அதே இந்த இடத்துல இந்த ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அந்த இடத்துல இருக்கிறத, அதே மாதிரி கர்நாடகா கோஸ்ட்டு, தமிழ்நாடு கோஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ட்ராபிக்கல் டெசிடியஸ். சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் தார்ன் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் பார்ப்போம். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலில் வெஸ்டர்ன் காட்ஸோட, அதாவது மலையோட அந்த பக்கம் வந்து ட்ரையாக இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்னால இந்த பக்கம் ரெயின் ஷேடோ ரீஜனாக இருக்குது, அதனால் இங்கே வந்து மழை கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கிறது எல்லாமே தார்ன் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இங்கே என்னெல்லாம் ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால், டீக், நீம், சிஷும் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் ஹார்ட்வுட் ட்ரீஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே ஹார்ட்வுட்டட் ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு மெடிட்டரேனியன் வெஜிடேஷன். ஓகே, ஸோ மெடிட்டரேனியன் வெஜிடேஷன் அப்படின்னா என்ன? ஓகே, ஏன் இந்த பேர் மெடிட்டரேனியன்? ஓகே, ஸோ மெடிட்டரேனியன் அப்படின்னா இந்த மெடிட்டரேனியன் சி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மெடிட்டரேனியன் சீயை சுற்றி வர வெஜிடேஷன் வந்து மெடிட்டரேனியன் வெஜிடேஷன். ஸோ மெடிட்டரேனியன் சி எங்கே இருக்கும்? ஸோ ஆஃப்ரிக்காவுக்கும் யூரோப்புக்கும். இட் இஸ் பிட்வீன், மெடிட்டரேனியன் சி இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப். ஓகே, ஸோ ஆஃப்ரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கிற சி தான் நமக்கு மெடிட்டரேனியன் சி. ஓகே, ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெயின்ஃபால் இஸ் டியூரிங் சம்மர். ஓகே, ஸோ மெடிட்டரேனியன் மட்டும் தான் வந்து வின்டர் ரெயின்ஃபால், அதாவது மைல்டு ரெய்னி வின்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ வின்டர் ரெயின்ஃபால் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விச் வெஜிடேஷன் அப்படின்னு கேட்டால் மெடிட்டரேனியன் வெஜிடேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ட்ரை சம்மர் அப்படின்ட்டு. ஸோ ட்ரை சம்மர்னால் அங்கே இருக்க ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன இருக்குன்னா வேக்ஸி லீவ்ஸ் இருக்கும். ஓகே, லீவ்ஸ் எல்லாமே வேக்ஸி லீவ்ஸ். ஸோ வேக்ஸி லீவ்ஸ்னால் என்ன? ஸோ லீவை சுற்றி வேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து எவாப்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து அந்த மெடிட்டரேனியன் ஜோனில் இருக்கிற மரங்கள் வந்து நேச்சுரல் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ அந்த ஹை டெம்பரேச்சருக்கு எதிராக நேச்சுரல் டிஃபென்ஸ் இருக்கிறதுனால ஸோ அதெல்லாமே வேக்ஸி லீவ்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் எவாப்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக க்ரோ பண்ணுவாங்க. ஓகே, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி வைன் கல்டிவேஷன். ஸோ கிரேப்ஸ் இருக்குங்களே, ஸோ கிரேப்ஸ் கல்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் வைன்ஸ் அங்கே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆலிவ்ஸ், நம்ம ஆலிவ் ஆயில் அப்படிங்கலாம் இப்போ ரீசெண்டாக அந்த டயட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆலிவ் ஆயிலில் கிடைக்கிற ஆலிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் இங்கே தான் வரும். அதேமாதிரி ஆரஞ்சு, ஃபிக்ஸு,
இது எல்லாமே ஃபிக்ஸ்னா அத்திப்பழம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இங்கே தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஆர்ச்சர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஓகே அதிகமாக ஃப்ரூட் கல்டிவேஷன் நடக்கிறதுனால ஆர்ச்சர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறிப்பாக என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஓகே. ஸோ மேக்ஸிமம் வாட் ஃப்ரூட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் சிட்ரிக் ஆசிட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு லெமன் அதெல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஓகே. ஸோ இதோட கல்டிவேஷன் வந்து மெடிட்டரேனியன் சீல மெடிட்டரேனியன் ஜோனில் அதிகமாக இருக்கும் ஓகே. ஸோ இது வந்து அந்த ஆஃப்ரிக்கன் யூரோப் சுற்றி இருக்கிற ஏரியா மட்டுமா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, கலிஃபோர்னியா ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா, கலிஃபோர்னியா, சவுத் அமெரிக்காவில் வந்து பெரு ஜோனில் பெருவியன் ஜோனில், ஆஸ்திரேலியா ஓகே. ஸோ இங்கே எல்லாமே மெடிட்டரேனியன் ஏரியா தாண்டி சில ஜோன்ஸில் மெடிட்டரேனியன் வெஜிடேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஏரியா. ஸோ லாட்டிடியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 45 degrees 30 to 45 degrees in western margin of continents 30 to 45 degrees in western margin of continents ஓகே. 30 to 45 degrees in western margin of continents எல்லாமே வந்து இந்த மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னா என்ன? ஊசி இலை காடுகள் ஓகே. நீடில் ஷேப் லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீடில் ஷேப்பில் இருக்கும் ஓகே. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரீ யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து ஒரு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்லேருந்து தான் வருது ஓகே. லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ஷேப்டு இருக்கும். ஏன் லீஃப் நீடில் ஷேப்டாக இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ இது க்ரோ ஆகிற ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான ஏரியாஸ் ஓகே. ஸோ கோல்டான ஏரியாங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஃப்ராஸ்ட் பைட் வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே. ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லீவ்ஸ் எல்லாமே நீடில் மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 50 to 70 degrees நார்த் சவுத் ரெண்டுலேயுமே இருக்குது ஓகே. 50 to 70 degrees நார்த். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் 60 degreesக்கு மேலே ஓகே. 0 to 30 வந்து ட்ராபிக்கல் ஏரியா, 30 to 60 வந்து டெம்பரேட் ஜோன், 60 to 90 வந்து போலார் ஏரியான்னு பார்த்துருக்கோம் ஓகே. ஸோ போலார் ஜோனில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். போலார் ஃப்ரிஜிட் ஜோன் ஓகே. ஸோ அந்த இடத்துல இது வளருது ஓகே. ஸோ இதை வந்து டாய்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. டாய்காஸ் அப்படிங்கிறதுனா ரஷ்யன் இட்ஸ் அ ரஷ்யன் வேர்ட். ஸோ டாய்காஸ் ஆர் ரஷ்யன் வேர்ட் ஃபார் அன்டச்சுடு ஓகே. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹியூமன் பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அன்டச்சுடு ஃபாரஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுதான் தாய்கா ஃபாரஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஹிமாலயாஸ்லேயே இருக்குது. ஸோ இது வந்து லாட்டிடியூடில் மட்டும் இல்லை ஆல்டிடியூட் அதிகமானாலும் இருக்கும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 3500 meters மேலே போனீங்க அப்படின்னா ஹிமாலயாஸில் வந்து வி ஹேவ் திஸ் தாய்கா ஃபாரஸ்ட் ஓகே. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? தே ஆர் சாஃப்ட் ஃபுட்டட் ஓகே. தே ஆர் சாஃப்ட் ஃபுட்டட் பட் எவர்கிரீன் ஓகே. ஸோ எவர்கிரீன்னா ஹை ரெயின்ஃபால் தான் இருக்கணுமா அப்படின்னா இங்கே ஹை ப்ரெசிபிடேஷன் இருக்குது. பட் ப்ரெசிபிடேஷன் வந்து ஸ்னோ ஃபார்மில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ரெசிபிடேஷன் வந்து ஸ்னோ ஃபார்மில் இருக்கும். ஸோ அது வந்து சம்மரில் மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டராக ஐ மீன் சாயில் மாய்ச்சராக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ அது வந்து இந்த ட்ரீஸ் யூஸ் பண்ணிக்கும். அண்ட் இந்த ட்ரீஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஃபுட்டடாக இருக்கும் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஈஸியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக அவங்களோட ஆக்டிவிட்டி என்னென்னா லம்பரிங் ஓகே. ஸோ லம்பரிங் அப்படின்னா என்னென்னா ஸோ வுட் கட்டிங் ஓகே. ஸோ லம்பரிங் அப்படின்னா வுட் கட்டிங் ஓகே. ஸோ தே கட் அ லாட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் யூஸ் ஃபார் தேர் ஓன் பர்பஸஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு வெஜிடேஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னா சிர், பைன், சிடார் ஓகே. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் இன் திஸ் கோனிஃபரஸ் ஜோன். நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட்டுக்கு நடுவில் கிராஸ்லேண்ட்ஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்கும் அப்படின்ட்டு ஓகே. ஸோ கிராஸ்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து மிடில் ஆஃப் காண்டினென்ட்ஸ் ஓகே. கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் மிடில் ஆஃப் காண்டினென்ட்ஸ் ஓகே. மிடில் ஆஃப் காண்டினென்ட்ஸ் ஆர் இன்டீரியர் ஆஃப் காண்டினென்ட்ஸ் ஓகே. ஆர் ஃபவுண்ட் இன் இன்டீரியர் ஆஃப் காண்டினென்ட்ஸ் ஓகே. ஸோ ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸை நம்ம சவானாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ராபிக்கல்னால் 30 degrees 0 to 30 degrees ஓகே. ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் வந்து தே ஆர் நோன் அஸ் சவானா ஓகே. ஸோ இதே டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஸ்டெப்பீஸ். ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ்னால் 30 to 60 degrees போத் நார்த் அண்ட் சவுத் ஓகே. நார்த் அண்ட் சவுத் இதுவும் நார்த் அண்ட் சவுத் ஓகே. ஸோ ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் சவானாஸ் அண்ட் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஸ்டெப்பீஸ் ஓகே. ஸோ இது எங்கே இருக்குன்னா மாடரேட் டு லோ ரெயின்ஃபால். நம்ம சொன்னோம்ல ஹை ரெயின்ஃபால் இருந்தால் ஃபாரஸ்ட் ஓகே.
ஸோ லோ ரெயின்ஃபால் அப்படின்னா டெசர்ட். ஸோ மாடரேட் டு லோ ரெயின்ஃபால் வந்து கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸே வந்து 3 to 4 மீட்டர் ஹைட் வளரும். ஓகே, நம்மளோட ஆவரேஜ் ஹைட் என்ன 1.5. ஓகே, ஹியூமன்ஸோட ஆவரேஜ் ஹைட் 1.55 to 1.6. பட் இங்கே கிராஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 மீட்டர். இங்கே ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில். ஓகே, ஸோ ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில். ஓகே, சவானா கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஆஃப்ரிக்கா வந்து ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டு, ஜீப்ரா, ஜிராஃப், டியர், லெப்பார்ட்ஸ் இது எல்லாமே காமனான அனிமல்ஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற மக்கள் என்ன ஆக்குபேஷன் யூஸ் பண்ணால் பாஸ்டோரலிசம். ஓகே, ஸோ பாஸ்டோரலிசம் அப்படின்னா ஸோ ஆடு மேய்த்தல் அந்த வேலை. ஸோ கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது, ஸோ அவங்க வந்து நிறைய கேட்டில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஸ்லேண்ட்ஸ் எப்படி பாஸ்டோரலிசமோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஸோ ஹண்டிங் கேதரிங். ஓகே, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். பட் இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் இன் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்டோரலிசம். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ முன்னாலேயே பார்த்தோம் 30 to 60 டிகிரிஸில் இருக்கிறது. ஓகேங்களா, போத் நார்த் அண்ட் சவுத். ஓகே, 30 to 60 டிகிரிஸ் நார்த் அண்ட் சவுத். அகெயின் இன்டீரியர் ஆஃப் காண்டினென்ட்ஸ். ஸோ இன்டீரியர் பார்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில் 3 to 4 மீட்டர்ஸ் டால் அப்படின்ட்டு. பட் இங்கே கிராஸ் பார்த்தீங்கன்னா the grass is short but nutritious. Okay, short grass but nutritious. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வைல்ட் பஃபலோஸ், பைசன்ஸ், ஆன்டிலோப்ஸ்ங்க ஒரு டைப் ஆஃப் டியர். ஓகேங்களா, ஒரு மான் இனம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சவானா கிராஸ்லேண்ட்ஸை வந்து பிரெட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் பிரெட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க? ஸோ ஏன் இந்த ஸ்டெப்பீஸை வந்து பிரெட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க? பிகாஸ் இந்த ஸ்டெப்பி ஏரியாவில் உங்களுக்கு தே ஆர் கன்வெர்டட் டு வீட் கல்டிவேஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பி ஏரியாஸ் வந்து நிறைய இடத்துல வந்து வீட் கல்டிவேஷன் யூஸ் பண்ணாங்க. குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக ரஷ்யா உக்ரைன் வாரில் ஸோ வீட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீட் எக்ஸ்போர்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா ஆல்ரெடி வந்து இதெல்லாமே ஸ்டெப்பீஸாக இருந்த இடம். ஓகேங்களா, ஸோ ஸ்டெப்பீஸ் அப்படிங்கிற டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் டேர்ம். ஓகே, சென்ட்ரல் ஏஷியாவில் ஸ்டெப்பி அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் ஏஷியா பார்த்தீங்கன்னா உக்ரைன், ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து அதிகமாக வீட் கல்டிவேஷன் யூஸ் பண்ணனால இதை பிரெட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் கால்ட் பிரெட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்னா ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் ஸ்டெப்பீஸ், இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்குது. இதே நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ப்ரையரிஸ். ஓகே, ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வீட் கல்டிவேஷன். இந்த ப்ரையரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ நார்த் அமெரிக்காவில் கனடா அண்ட் யூஎஸ் பார்டரில் அந்த ஏரியாஸில். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அப்பலான்சியன் மவுண்டன்ஸ் இருக்கும், அதோட சதர்ன் ரீஜன். ஸோ அந்த கிரேட் லேக்ஸ் ரீஜன் ஒரு 5 லேக் இருக்குல்ல, பெரிய லேக். ஸோ அதுக்கு சவுத்தில். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவில் இதை வெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் இதை டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்ஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே, நார்த் அமெரிக்காவில் ப்ரையரிஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில் வெல்ஸ், சென்ட்ரல் ஏஷியாவில் ஸ்டெப்பீஸ், ஆஸ்திரேலியாவில் டவுன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டெசர்ட்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு டெசர்ட் வெஜிடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைமேட் ஆஃப் த டெசர்ட். ஸோ டெசர்ட்னாவே பாலைவனம். ஓகே, நம்ம பாலைவனம்னாவே நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறது ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாண்டாக இருக்கும். ஓகே, ஒரு ஆரஞ்சு ஆர் yellow கலர். ஓகே, ஸோ தட் சாண்ட் வில் அண்ட் த டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஸ்க்ராச்சிங் ஹாட். ஓகே, ஸ்க்ராச்சிங் ஹாட் அண்ட் ட்ரை. ஓகே, ட்ரை அண்ட் ஹாட் இதுதான் வந்து டெசர்ட். வை? பிகாஸ் இட் ஹேஸ் வெரி ஷார்ட் ரெய்னி சீசன். ஓகே, ஸோ த ரெய்னி சீசன் இஸ் வெரி ஷார்ட் and usually it is less than 50 centimeter rainfall. 50 centimeter annual rainfall. ஓகேங்களா, there are some areas in desert which has not received rainfall for several years. Okay, பல வருஷமாக ரெயின்ஃபாலே இருந்திருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்குது. ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இஸ் less than 50. ஸோ இந்தியாஸ் பிக்கஸ்ட் டெசர்ட் இஸ் தார் டெசர்ட். some of the biggest desert in the world are அட்டகாமா, பட்டகோனியா, கலஹாரி டெசர்ட். ரொம்ப பிக்கஸ்ட் பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட். ஓகே, ஸோ டெசர்ட்னா இட் இஸ் நாட் நெசரி தட் இட் ஷுட் பி ஹாட் டெசர்ட் அலோன். ஓகே, கோல்ட் டெசர்ட் இருக்குது. ஸோ அண்டார்டிகா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோல்ட் டெசர்ட். ஸோ ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா கோபி டெசர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கோபி டெசர்ட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோல்ட் டெசர்ட். ஓகே,
ஸோ ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன சஹாரா கலஹாரி. ஓகே, சவுத் அமெரிக்காவில் பார்த்தோன்னா அட்டகாமா டெசர்ட் அண்ட் பட்டகோனியா டெசர்ட். ஓகே, யூஎஸில் பார்த்தீங்கன்னா மொஜாவே டெசர்ட். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் டெசர்ட். ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டெசர்ட்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ ஸ்கை இஸ் ஆல்வேஸ் க்ளவுட்லெஸ் அண்ட் கிளியர். ஓகே, ஏன் க்ளவுட்லெஸ் அண்ட் கிளியராக இருக்கிறனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸி எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ க்ளவுட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா சன்லேருந்து ஷேடே இருக்காது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து க்ளவுட்ஸ் கிவ் ஷேட். ஓகே, so clouds not only give rainfall but they also give shade and reduce the temperature. Okay, since it is cloudless and clear, there is more cause of evaporation. Okay, so moisture evaporates faster than it accumulates. Okay, desert or main இது என்னன்னா evaporation is greater than precipitation. Okay, rainfall விட evaporation வந்து அதிகமாக இருக்கும். evaporation is greater than precipitation. அதே மாதிரி டேஸ் ஆர் அன்பிலீவபிளி ஹாட் அப்படின்னா ஸோ ஜென்ரலி த ஆவரேஜ் டெம்பரேச்சர் டியூரிங் சம்மர் இஸ் கிரேட்டர் தென் 50 டிகிரி செல்சியஸ். ஓகே, 50 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது என்னென்னா ராக்ஸ் அந்த டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணி ராக்ஸே ரேடியேட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் நார்மலாக வந்து டெசர்ட்டில் ராக் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. ஓகே, பட் நைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளவுட் அண்ட் கிளியர்லெஸ் ஸ்கைனால டெம்பரேச்சரும் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து the temperature as it escapes fast, nights are also cold. Okay, so if some of your friends have visited Rajasthan, morning is also terrible, night is also terrible. Okay, next, nights are freezing cold. So enna type of vegetation irukum appadina cactus, date palms, acacia. Okay, so date desert nave dates. Okay, ஸோ சம் பிளேஸில் ஒயாசிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒயாசிஸ் அப்படின்னா தமிழில் சோலை வனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்கும், சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ஏரியா ஒரு வாட்டர் பாடி இருக்கும், அந்த வாட்டர் பாடி சுற்றி கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ டெசர்ட்டில் அண்டர் கிரவுண்ட் வெஜிடேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் வெஜிடேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ லைட்டாக வாட்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நார்மலாக ஒரு டெசர்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து தண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இந்த தண்ணி இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெசர்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடம் ஒயாசிஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ அதுதான் ஒயாசிஸ். ஓகே, சில இடத்துல பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் சிட்டிஸ் இருக்கும். அந்த சிட்டி ஏன் டெசர்ட் நடுவில் சிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒயாசிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் ஸோ டெசர்ட்லேயும் மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ பெடான்ஸ், டோரெக்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸ் குரூப். ஸோ இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டெசர்ட் ட்ரைப்ஸ். ஓகே, தே ஆர் நொமேடிக் ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஓகே, டெசர்ட்டில் வந்து சில லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், மீசா, பியூட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ அது போல் டெசர்ட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் இருக்காது, பட் ரெப்டைல்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அதுவும் டேஞ்சரஸான ரெப்டைல்ஸ், ஸ்கார்பியான், ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெனமஸாக இருக்கும். அண்ட் டெசர்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாக்டர்னலாக இருக்கும். ஸோ நைட் மட்டும்தான் வரும். ஓகே, ஏன் அப்படின்னா வந்து ரெப்டைல்ஸ் ஆர் கோல்ட் பிளட்டட். கோல்ட் பிளட்டட்னா அதோட பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அது நாக்டர்னல், நைட் மட்டும் வெளியே வரும். அது பகலில் வந்து அதனால் அந்த ஹீட்டை இது பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் ஹீட் ஆச்சுன்னா பாடியை ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா தண்ணி நிறைய இருக்குது, ஆனால் டெசர்ட்டில் தண்ணி நிறையா இருக்காது. ஓகே, இங்கே இருக்கிற வெஜிடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிக்லி வெஜிடேஷன், அதாவது தான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா செடியிலையும் முள்ளாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான்ஸ். ஓகே, அப்புறம் லீஃப்லெஸ். ஓகே, ஸோ நீங்கள் நார்மலாக இந்த அழகாக கேக்டஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து லீஃபே இருக்காது. ஓகே, ஸ்டெம்மே லீஃபாக இருக்கும். ஓகே, குளோரோஃபில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லேயே இருக்கும். ஸோ அதுவே வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான்ஸ். எதுக்கு தான்ஸ் அப்படின்னா வந்து ஏதாவது அனிமல்ஸ் அதை கடிச்சிது அப்படின்னா ஸோ அதோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது ரீபில்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அனிமல்ஸ்க்கு எதிரான ஒரு டிஃபென்ஸ் தான் வந்து தான்ஸ். அதேமாதிரி ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஓகே, ஸோ பிளான்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் ஹைட்டில் தான் இருக்கும். ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர். ஓகே, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகே, இந்த இதுக்கு கீழே. ஸோ டெசர்ட்டோட இன்னொரு இது என்னென்னா தே ஆக்குபை தே ஆர் தேர்ட் லார்ஜஸ்ட். டெசர்ட்ஸ் ஆர் த தேர்ட் லார்ஜஸ்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் லேண்ட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துந்திரா வெஜிடேஷன். ஓகே, ஸோ நார்த் ஆஃப் ரஷ்யாவில் நம்ம சைபீரியா அப்படின்னு சொல்கிற துந்திரா வெஜிடேஷன். செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் ஆர் டெசர்ட்ஸ். ஓகே, ஆல்ரெடி பார்த்த மாதிரி சஹாரா இஸ் த பிக்கஸ்ட் டெசர்ட். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் சஹாரா டெசர்ட், அரேபியன் டெசர்ட். ஸோ அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக் எல்லாமே டெசர்ட் தான். பர்ஷியன் டெசர்ட் அப்படின்னு சொல்ல ஈரானியன் டெசர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தார் டெசர்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கன்டினியூஸான வருது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ்னால நிறைய டெசர்ட்டில் ஹேபிட்டேட்டாக இருக்குது. அண்ட் அகெயின் மெயின் ஆக்குபேஷன் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நொமேடிக் ட்ரைப்ஸ் இன்ஹிபிட் பண்ணாங்க. ஸோ தே ஆர் நொமேடிக் ட்ரைப்ஸ். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில். ஓகே,
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு மிடில் ஈஸ்ட்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அங்கே வந்து ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து இப்போ பெரிய சிட்டிஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா வந்து இந்த லைன் சிட்டி அப்படின்னு ஒன்று, ஸோ ஒரு பெரிய வால் சிட்டி ஆர் லைன் சிட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய சிட்டி வந்து எக்ஸ்டென்சிவாக அவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டெசர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பைட் ஹேவிங் லெஸ் வெஜிடேஷன் தே ஆர் மோர் ஃபர்டைல் இஃப் வாட்டர் இஸ் ப்ரொவைடட். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தார் டெசர்ட்டில் ராஜஸ்தானில் ரொம்ப ட்ரையாக இருக்குது. பட் இந்திரா காந்தி கேனல் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப்லேருந்து கொண்டு வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் முதல்ல ட்ரையாக இருந்த ஏரியாஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டாப்பிக்கை கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.